ஷங்கர் இயக்கத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான எந்திரன் திரைப்படம் வசூல் ரீதியாக சாதனை படைத்தது. இத்திரைப்படத்தை ஜூகுபா என்னும் கதையிலிருந்து திருடி எடுக்கப்பட்டதாக கூறி அதன் ஆசிரியர் ஆரூர் தமிழ்நாடன் எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். 2011ஆம் ஆண்டு இவ்வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து இயக்குநர் ஷங்கரும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனும் கதையை திருடவில்லை என கோரியும் தமிழ்நாட்டின் தொடர்ந்த வழக்கு செல்லாது என உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி, ஜோகிபா கதைக்கும் எந்திரன் சினிமாவுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன எனவும் இதன் மூலம் காப்புரிமை மீறல் அப்பட்டமாக தெரிகிறது என்பதால் எழும்பூர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஷங்கருக்கு எதிரான வழக்கை காப்புரிமை சட்டப்படி தொடர்ந்து நடத்தலாம் எனவும் கூறி உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தார் இயக்குநர் ஷங்கர். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை என சொல்லி இயக்குநர் ஷங்கரின் மேல்முறையீட்டு மனுவை 2020ஆம் ஆண்டு அக்டோபரில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதன் தொடர்ச்சியாக இடி விசாரணையில் எந்திரன் திரைப்படத்திற்காக ஷங்கர் சம்பளமாக கதை உருவாக்கம், திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் உட்பட எந்திரனுக்கு அவர் அளித்த பன்முக பங்களிப்பிற்காக 11.5 கோடி வரை சம்பளமாக பெற்றிருந்தது தெரியவந்துள்ளது. மேலும் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவின் சுயாதீன அறிக்கைப்படி ஜோகிபா திரைப்படத்திற்கும் எந்திரன் திரைப்படத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமை அப்பட்டமாக தெரிவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கதையமைப்பு, பாத்திர வளர்ச்சி மற்றும் கருப்பொருள் கூறுகளை ஆய்வு செய்த இந்த அறிக்கை ஷங்கர் மீதான திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக அமைத்தது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இயக்குநர் ஷங்கர் பதிப்புரிமை சட்டத்தை மீறியதற்காக அவரது 3 சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த தகவலை இடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது.